ஷேய் நான் முனியப்பன் பேசுகிறேண்ணா. கணக்கு எடுத்த கணக்கை நீதி அரசர் கையில் கொடுக்கணும். நீதி அரசர் கையில் கொடுக்க 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம் நீதிமன்ற கோர்ட் கைலாசத்தில் கோர்ட்டில் நீதி அரசர் கையில் கொடுக்க கணக்கு. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்டு நீதிபதி கோட்டார் எல்லோரும் உட்காந்துருக்கிய ஆணும் பெண்ணும். ஒரு சிட்டி கிராமத்தில் வழக்கு ஆடுது, வழக்கு வருது. அதை ஒன்று போல் நீதிபதியை பூரா உட்காந்து கணக்கு எடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். இந்த அரசியல்வாதி வெளியில் எப்படி செய்தான், இவ்வளோ பேப்பர் அடித்து விடுதான், மலையை பூரா உடைக்கான். நீதிமன்றத்தில் பாசு போட்டு குடிக்கிய கவர்மெண்ட் லாயருக்கு பாசு. குளத்து மண்ணல் தான், குளத்த மண்ணல் தான். ஒரு குளத்தில் எத்தனை பாசு போட்டு கொடுக்க அந்த கணக்கு வாங்குதான். இது கோர்ட்டில் வாங்குகிறான். அப்போ நீதிபதி ஜட்ஜி எல்லாருமே என்ன கணக்கில் வாங்குதான், என்ன செய்தான். மண் பூரா அங்கங்கே கட்டடம் கட்டுறதுக்கு பூரா செங்கச்சூளையில் 500 லோடு 100 லோடு 50 லோடு ஏற்றி வச்சுருக்கான். என்ன காரணம்? அந்த ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கொடுக்கலையா? வெளியில் எப்படி நீதிமன்றத்தை அவமதித்து வெளியே ஓடிக்கொண்டே இருக்கான் அனைத்தும் உள்ள அதிகாரி பூரா. அப்போ இதில் செக்ஷன் உள்ள கணக்கில் உள்ள அதிகாரி எவ்வளோ கையெழுத்து போட்டிருப்பான்? நீதி அரசர் கணக்கு எடுக்கார். அதுதான் செட்டி கிராமத்தை அடைப்ப நீதிமன்றம் கோர்ட்டு. எது நீதி அரசர் எங்கே உட்காந்துருப்பார்? எல்லாம் சிவன் ஆலயத்தில் அவர் உட்காந்துருப்பார். நீதி அரசர் ஆட்சி தான் இப்போ. அதுதான் கணக்கு கணக்கை எடு, கணக்கை ஒப்படன்னு கேள்வி கேட்கார். இன்னும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னும் வழக்காடி கொண்டே இருக்கு. நீங்கள் நினைக்கிய அவர் பூட்டிட்டார், கடவுள் பூட்டிட்டார். கடவுளால் தான் அதை பூட்ட முடியும். எவ்வளோ தப்புன்னு வச்சுருக்கான். ஒரு மலையை உடைச்சி எங்கெங்கே என்னென்ன 2ஆம் நம்பருக்கு போகிறத பார்க்க வேண்டாமா? அது வெளியிலேருந்து அதிகாரி கொடுக்கணும். அதிகாரி எந்த அதிகாரி? சிபி ரிப்போர்ட்டு காவல்துறையில் உள்ள ரிப்போர்ட் அதிகாரி எடுத்து கொடுக்கணும். காவல்துறைக்கு என்ன கொடுத்துருக்கான்? நீ ஆட்டு சுற்று, உனக்கு பூரா சிட்டி கிராமத்தில் பூரா சண்டையும் சத்திரம் வருவான், வெட்டு குத்து வருவான், நிலம் மோசடியில் வருவான், பூரா பத்திரப்பதிவில் சேட்டை வருவான். அனைத்து அதை போட்டு வாசிச்சுட்டே நீ உள்ளே உட்காந்துக்கோன்னு கொடுத்துட்டான். அப்போ ஜனநாயகம் ஓட்டு போடுறவன் பூரா பாலாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். பாலாக்கு தான். இன்னும் குழியை தோண்டவா, குழியை போடவா, கல்லை உடச்சி கொண்டு வா, மலையை உடச்சி கொண்டு வான்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அது நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? பூமி எது கொடுத்துருக்காரு? விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. இருக்கிற இடம் ஆடை, இருக்கிற இடம் அப்படி தான் கொடுத்துருக்காரு. எங்கே பார்த்தா டாக்டராக கட்டடம் கெட்டதுக்காக கொடுத்துருக்காரு. அதுதான் மணல் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ மண் அள்ளியிருக்காங்கிற கணக்கு எடுக்கார் நீதி அரசர். அப்போ மலையை உடச்சி எங்கே கொண்டு போயிருக்கான்? இது பூரா அந்த கணக்கு எடுப்பார். இந்த கணக்கு ரோடு போடுறது, ரோடு போய் சென்னையில் உட்காந்து வீல் சேரில் உட்காந்து இத்தனை கோடி அந்த பேப்பரை விட்டு பாழாக்குதான். டெல்லியில் பேப்பரை விட்டு பாழாக்குதான். இந்த மலையை உடைக்கவா, அந்த கனிமலை எடுக்கவா, கரண்ட் எடுக்கவா, மின்சாரம் எடுக்கவா, அவன் டெல்லியிலேருந்து ஓடுதான். டெல்லியில் உள்ளவனுக்கு எத்த வேண்டிய இடத்துல எத்திட்டான் அண்ணா நீதி அரசரை. அவனை நான் கசக்கி பிடுங்கி எரிஞ்சிருவேன். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுதான். டெல்லியில் உட்காந்து பிரதமராக கண்டார ஓலி மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுதான். கூட்டமாக உட்காந்து எந்த நாடு அழிக்கணும், எந்த மலையை உடைக்கணும்னு உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதுக்கு மேலே நான் நொறுக்கிடுவேன். உங்கள் கையில் கொடுக்க ஒரு கணக்கு கொடுத்திய பொருடா, நான் உட்கார்ந்தவனா அழுதுக்கா இருக்கட்டும்டா, நீங்கள் கொடுத்திய. என்னுடைய வேகம் அப்படியே, ஏன்னா நான் தப்பு செஞ்சிட்டேன். இனிமேல் தப்பு பண்ண விடமாட்டேன். பூமியில் தப்பு பண்ண விடமாட்டேன். 4 வீலர் 2 வீலர் நோயில் எல்லாம் போடு மாட்டதுக்கு கொண்டு விட்டுருவேன். அதுதான் கணக்கு. அதுபடியே நான் உங்கள் நீதி அரசர் கையில் ஒப்படைச்சிட்டேன். கோர்ட்டிலேருந்து பாருப்பா, எல்லா கோர்ட்டிலேருந்து பாரு. சிட்டி கிராமம் பூரா 100 நாத்து வேலை திட்டம் என்னத்துக்கு போட்டிருக்கா? பேப்பரை அடித்து அதுதான் பேப்பரை பிடிக்காரு. படுக்குதுக்காடா பேப்பரை அடித்து விட்டு நீ பாழாக்குதா. அப்போ அந்த பேப்பரை அதிலே முற்றுப்புள்ளி தூக்கிட்டாரு. எதில் 100 நாள் வேலை திட்டம் எப்படி கணக்கு போட்டு கணக்கு வாசிக்காங்களா? அவன் ஒரு அதிகாரி கேட்கான். நான் போய் நிற்க, அந்த அதிகாரி கேட்கான், ஏம்மா எத்தனை பேர் வேலை ஆக்கியா? 80 பேர் வேலை ஆக்கும் அப்படின்னு கணக்கு லிஸ்ட்டு கொடுக்கான். லிஸ்ட்டு பெண்ணு கொடுக்கு பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து. அந்த பெண்ணு இவன் என்ன தான், என்ன 40 பேர் தான் இருக்காங்க அப்படிங்க. அப்போ 40 பேர் எனக்கு லிஸ்ட்டு அங்கே பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்க. அப்போ பஞ்சாயத்து போர்ட்டு கணக்கு உள்ளே வந்துருச்சா? துவச்சி தலைவராக இருந்தவன், உள்ளே கையெழுத்து போட்டவன், வார்டு வரைக்கும் இருந்தவனை பூரா ஒவ்வொருத்தன் இந்த ஏரியாவில் பாடுறா வயிற்றை தள்ளிக்கிட்டு போகிறான்டா, வயிறை தள்ளிக்கிட்டு போகிறான். அப்போ அந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி கையெழுத்து போட்டு பேப்பரை எடுத்து தின்னு கழுவுருண்டா மாதிரி போகிறான். கண்டார ஓலி மக்கா முக்கால் சத்தியம். ஏண்டா
பூமியை அழிக்கவாடா கொடுத்துருக்காரு, இப்போ எனக்கு வசம் கொடுக்காரு, உனக்கு பூமியை கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோ, தப்பு செஞ்சாலும் கொன்று அப்படின்னு இருக்காரு. இப்போ கண்டாரவழி மக்கா என்ன மாட்டி வச்சுட்டியாடா? அவர் வைதார், வானத்துக்கும் பூமிக்கும் இடத்த பூமியை பார்த்துக்கோ, பாழாக்கிடுவான், நான் சத்தியம் வேறு கொடுத்துட்டேன், அந்த சத்தியவாக்கு அப்புறம் தான் நான் வந்து என் குடும்பத்தோடு என் பிள்ளையோட நான் உட்காருவேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நான் திணறிட்டு கிடக்கேன். நீதிமன்ற கோர்ட்டுங்கிட்ட சீக்கிரமாக எடுக்கப்பார் கோட்டார், எல்லாம் ஆணும் பெண்ணும் கோட்டார் எடுக்கப்பார். கோட்டார்னா நீதிபதி, ஆணும் பெண்ணும். வழக்கறிஞர் சீக்கிரமாக ஒப்படைச்சி எடுக்கப்பார். இல்லைன்னா சிக்கல் அவர் நீதி அரசர் உட்காந்துட்டார், நீதி அரசர் நடத்திக்கிட்டு இருக்காரு. தப்பு இருந்தால் தண்டனை தான், அதையும் புரிஞ்சுக்கோ. போட்டார் கணக்கு, முக்கால் சதி.